பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவே நம்முடைய பலனாகும், இயேசுவே நம்முடைய அடைக்கலமாகும், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாய் இருக்கிறார். ஆமென். நம்ம சேர்ந்து பாடலாம். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என்னை சுற்றி இந்த பாதுகாக்கும் கண்மலையான கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ இயேசுவின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ இயேசுவின் கரத்திலே. சேர்ந்து சொல். நீர் என் பலன், நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்கள். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நீத்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நீத்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே திருப்தியாகி நடத்துவே. இயேசு என்பதன் சொல்லாமா? இயேசுவே என் பலன், இயேசுவே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நம்மை சுற்றி நின்று பாதுகாக்கும் கண்மலையாக கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம வாசிவின சங்கீதம் 53 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்வதில்லை. உனக்கு விரோதமாய் பாலைமேனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீர் அவர்களை வெட்கப்படுத்தினாய். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஓகே, இந்த சங்கீதம் வாசிக்க முடிய தெரியுது. இது தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது.
ஆமென். ஸோ இந்த சங்கீதம் பொதுவாக யாரை பற்றி பார்க்க பார்த்தா, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, ஸோ உலகத்தில் தேவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அறியாத மக்கள், அவருடைய படைப்புகளை நம்பாத மக்கள் என்ன சொல்லிட்டுக்கானா, தேவன் இல்லை என்று மதிகேட்டன் சொல்கிறான். அவருடைய வழிகள்லாம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் வழிகள் எல்லாம் சீர்கெட்டதாக இருக்கிறது. கடவுளுக்கு பிரியமில்லாம், கடவுள் எதற்காக அந்த உலகத்தில் மனிதர்களை உண்டாக்கினாரோ அதற்கேற்றபடி அவர்கள் வாழாமல் தங்களுக்கென வழிகளை உருவாக்கி வழிகள் எல்லாம் கெடுதல் உள்ள வழிகளாக அவர்களிடத்தில் காணப்படுகிறது. ஸோ இந்த வசனத்தில் பாருங்கள், தேவன் இல்லை என்று மதிகேடிகன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆமென். அவர்கள் தங்களை கெடுத்து நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இந்த வசனம், இந்த சங்கீத பகுதியானது ரோமரில் பவுல் மேற்கோள் காட்டி எழுதியிருப்பார். சுவிசேஷத்தை சொல்லும் முன்பதாக ரோமரில் பவுல் அழகாக சொல்லியிருப்பார். ஸோ தேவனை தேடுகிற இறுதியும் ஒருவனிடத்தில் காணப்படலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த சங்கீதம் இந்த காரியங்களை தேவனை தேடாத மனிதனை பார்த்து பேசுகிறது. ஆனால் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் இருக்கிறார் என்பதை அவர் பேசுகிறார். ஆமென். ஸோ இன்றைக்கும் தேவனாக கர்த்தர் இருக்க இந்த படைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, படைப்புகளை படைத்த ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நமக்கு தெரியுது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள்லாம் பாருங்கள், அவன் உருவாக்கினபடியினால் அதெல்லாம் காணப்படுகிறது. அந்த காணப்படுகிற பொருட்களை வைத்து நம்ம சொல்கிறோம் அதை உருவாக்கின நபர் ஒருவர் உண்டு என்பதை. அதே போல் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இதை படைத்தவர் ஒருவர் உண்டு என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையுமே படைத்தார். அவர் ஒன்றான மெய் தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் மனிதனை மிகவும் நேசித்தபடினால் மனிதனுக்காக சகலத்தையும் அவர் ஏற்படுத்தினார். மனிதனுக்காக சகலத்தையுமே ஆயத்தப்படுத்தி அதற்கு உலகத்துக்கு முன்பதாக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தின பிற்பாடு தான் மனிதனை அவர் படைக்கிறார். ஸோ மனுகுல மீட்புக்காக இந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, மனிதன் அவரை விட்டு விலகி பாவத்தின் நிமித்தமாக பின்மாற்றத்தில் போகும்போது தேவன் அவரை மனிதர்களை தேடி மனுகுலத்துக்கு மீட்பை ஏற்படுத்தினார். இவர் தேவனாக கர்த்தர் நமக்காக மரித்து, நம்முடைய பாவத்துக்காக மரித்து, நம்முடைய சாபத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றான உயிரோடு எழுந்து இன்றைக்கு திரும்பவும் நமக்காக வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் இன்றைக்கும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுளை தான் நம்ம ஆதரிக்கும். இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியும், உலகத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நாம் ஆராதிக்கிற இயேசுவானவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் நம்ம அவரை தேடி, அவரை நம்பி, அவர் விசுவாசித்து ஏதாவது காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது சுகத்துக்காக, பொருளாதார நெருக்கடி மாறணும் சொல்லி நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபம் செய்தாலுமே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா அவர் நமக்காகவே இந்த உலகத்தில் இருக்கிறார். பிரசன்னராய் நம்ம கூடவே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ சங்கீதம் முடியும் போது தாவீது அழகாக சொல்கிறாரு, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைவாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஆமென். ஸோ விசுவாசமாக இருக்கும்போது ஆமென், தேவன் இருக்கிறார், கர்த்தரனை காண்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாமல், நிறைய கெட்டான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகும்போது கர்த்தரனை பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையுமே அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவன். ஸோ அவருடைய சமூகத்தை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்முடைய சிறையிருப்பெல்லாம் விலகும். அந்த சிறையிருப்பெல்லாம் கர்த்தரை மாற்றும் போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீதத்தின் மூலம் எங்களோட பேசினதுக்காக நன்றி. நீர் எங்களுக்காகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் யாவையும் எனக்காக செய்து முடிப்பார் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் நீர் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி. எங்கள் பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தின் ஆவியான, வல்லமையின் ஆவியான எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் நல்ல சுக பலத்தையும் கர்த்தர் நீங்கள் தந்து ஒவ்வொரு நாளுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் அப்பா. இந்த சங்கீதத்தின் மூலம் தகப்பனே அப்பா, தேவன் இந்த உலகத்தில் இருந்து அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக நீர் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூட இந்த பலத்த காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல மறவாதே. ஆமென். God bless you.